வேதமும் எல்லாம் ஏக இறைவனைத்தான் சொல்லுகின்றன. ஆனால் நம்ம பிராக்டிக்கல் மதம், கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், முடியல. பணியாளருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நம்ம கொடுத்த அந்த சீட்டை மேலே வச்சுடுறான், மற்றதெல்லாம் கீழே இருக்கு. கலெக்டர் முதல்ல கையெழுத்து போடுறது எது? நம்ம சீட்டில், நாம் கொடுத்தது கடைசியில். இதுதான் பிராக்டிக்கல். அப்படி ஏக இறைவனை எல்லா மனிதர்களாலும் அனுபவிக்க முடியாது, பிராக்டிக்கலாக முடியாது. அதுக்காக பலவாக அவனை பிரித்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் எதை கும்பிட்டாலும் ஏகம்தான் வரும் என்று சித்தியார் சொல்லி இருப்பதனால் நம்முடைய தத்துவங்களிலே ஏகம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, அடுத்தபடியாக நண்பர் சரவணன் அவர்கள் தமிழில் தத்துவ நோக்கும் போக்கும் என்பது பற்றி ஆய்வுரை வழங்குகிறார்கள். தலைவரை உள்ளிட்ட இந்த பேரவையை வணங்கிக் கொள்கின்றேன். நானும் இந்த அரங்கத்தின் தலைவரும் ஒரே ஆசிரியரின் மாணாக்கர்கள். பேராசிரியர் வை ரத்ன சபாபதி அவர்களுடைய மாணவர் அவர், நானும் கடைமாணாக்கன். இங்கே தமிழில் தத்துவ நோக்கும் போக்கும் என்ற தலைப்பில் என்னுடைய கட்டுரை அமைய இருக்கிறது. நான் இன்றைக்கு என்னுடைய வெளியீடு ஒன்று வந்திருக்கிறது. மாதவ சிவஞான முனிவருடைய 32 நூல்களையும் 3200 பக்க அளவிலே 3 தொகுதிகளாக கவிதா பதிப்பகத்திலே வந்திருக்கிறது. ஏற்கனவே நான் சிவஞான போதத்திற்கும் ஒரு உரை எழுதியிருக்கிறேன். காசி இந்து பல்கலைக்கழகத்தில் வேலை செய்ய பாரதியார் இருக்கையின் மூலமாக சென்றிருந்த காலத்தில் தமிழ் தத்துவ மரபு அல்லது தமிழ் நாகரிக மரபை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகிய புதிய அணுகுமுறை கிடைத்தது. அதன் விளைவாக சங்க இலக்கிய செம்மை நலம் என்பதாக ஒரு நூலை கூட பாவை பதிப்பகத்திலே தந்திருக்கிறேன். இங்கே நம்முடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய மிக பொறுப்பாளர் அவர்களும் கலாநிதி சுப்பிரமணியன் அவர்களும் இருப்பதனால் என்னுடைய கட்டுரை மிகப்பெரிய அளவில் வீச்சாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றேன். பெரியோர்களே, தமிழர் தத்துவம் என்று சொன்னவுடனே ஒன்று எல்லோரும் சொல்லுவது சைவ சித்தாந்தம் என்று. தமிழில் தத்துவங்கள் என்று சொன்னவுடனே பௌத்தம், சமணம் இப்படி இருக்கிற எல்லா தத்துவங்களையும் தமிழில் தத்துவம் என்பதாக எழுதிவிடுவது. இந்த இரண்டையும் மறுக்கிற விதமாகத்தான் தமிழன் என்பவன் நாகரிகத்திலே மிக பழமையாக, தொல்குடியாக, ஆழங்கால் பட்டவனாக வளர்ந்தவன், இன்று வரை தன்னுடைய பண்பாட்டில் குறைவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கொண்டிருக்கின்றவன், அவனுடைய வாழ்க்கையில் தத்துவம் என்பது வந்திருக்குமா வந்திருக்காதா என்பதற்கான விடையை தெளிவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய கட்டுரை அமைத்திருக்கின்றேன். குறிப்பாக வள்ளல் பெருமான் மரணமிலா பெருவாழ்வு, அனகவாழ்வு என்று ஒன்றை உலகத்திற்கு வழங்கிவிட்ட பிறகு மரணம் என்பதை பேசக்கூடாது என்பதுதான் தமிழர் தத்துவத்தின் முடிநிலை. மரணம் என்பது இல்லை, மரணம் இல்லாத பெருவாழ்வு உண்டு, அது அனக வாழ்வு. இது வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு பெயரால் நிலைநாட்டிய கொள்கையிலே வருகிற நோக்கம். இந்த கொள்கைக்கு அடிப்படை எது என்று கேட்டால், மாணிக்க வாசக பெருமான் சொன்ன அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருங்கருணை வளப்பெரும் காட்சி என்பதாகிய அந்த அகவல். அந்த அகவலை படித்தீர்களானால் இந்த அண்டவெளியிலே நம்முடைய பிண்ட உலகம் எப்படி தோன்றியது, கண்டம் மட்டுமல்ல என்னுடைய உடம்பாகிய பிண்டமும் எப்படி தோன்றியது என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு, எப்படியெல்லாம் என்னுடைய பிறவி வளர்ச்சி அடைந்தது என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு, என்னையும் இருப்பது ஆக்கினன்,
நான் இருக்கிறேன் என்பதாகிய ஒரு விஷயத்தை, மரணம் இல்லாமல் இருப்பேன் என்பதாகிய விஷயத்தை எனக்கு பெருமான் தந்தான் என்று சொல்லுகிற அந்த மணிவாசகருடைய அனுபவத்தை, இரு என்ற தனிவார்த்தை அனுபவத்தை கொள்கை இயக்கமாக அமைத்தவர் வள்ளல் பெருமான். இது முடிநிலை. இப்பொழுது நான் வரலாற்றுக்கு வர வேண்டும். இது ஒரு செய்திக்காக இது நான் என்ன முடிப்பேன் என்பதை ஒருவேளை வேகம் காரணமாக போய்விடலாம் என்பதற்காக முன்னதாக சொன்னது. உலக வரலாற்றை பொருளாதார அடிப்படையில் சிந்தித்த கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஆசிய பொருளாதாரம் பற்றி சொல்ல வந்த பொழுது எப்படி யோசித்தாரோ அது ஆசிய பாணி உற்பத்தி என்பதாக தனியாக எழுதினார். இதே இடர்பாடு கடைசி வரை இன்று வரை ஏன் நிற்கிறது? அது இந்திய மரபு என்று சொல்லுவதா, தமிழ் மரபு என்று சொல்லுவதா, ஆரியரை பிரித்து கொண்டு பார்ப்பதா, தமிழனை எங்கே பிடுங்குவது என்பதாகவெல்லாம் வரலாற்று குழப்பத்தில் கோசாம்பி வரையும் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. இந்திய வரலாற்றை சிந்து நாகரிக வரலாற்றோடு முடிச்சு பார்த்தால் ஒரு செய்தி, தமிழ் நூல் வரலாற்றில் இந்திய வரலாற்றில் பார்த்தால் வேறு தொடக்கம். இதை எங்கே பிரிப்பது? தமிழ் வரலாற்றில் தொல்காப்பியம் முதல் நூல். ஆனால் வட சொல்லை எப்படி ஏற்று உன்னுடைய மொழியை வளர்க்க வேண்டும் என்ற விதியும் வருகிறது. அதே சமயத்தில் என்னுடைய காதலிக்கு நான் பரிசு தர வேண்டும், சோனை நதியை பரிசாக தர தயாராக இருக்கிறேன் என்று பேசுகிற காதலன். சோனை நதி பீகார் மாநிலத்திலே ஓடுகிற சோனார். நந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் அலெக்சாண்டர் படையெடுப்பின் பொழுது தங்கத்தை கங்கைக்கு அடியிலே அதை பிரித்து புதைத்து பின் கங்கையை ஓடவிட்ட செய்தியை மாமூலன் பாடுகிறான். நந்தன் என்பதாகிய ஒரு மரபு ஒடுக்கப்பட்ட மரபு அல்ல, பழந்திராவிட எச்சம். அதனால்தான் திருமூலன் என்ற வடநாட்டு சிவயோகி இங்கே வந்தபோது நான் நந்தி மரபு என்று சொன்னான். நந்த வம்சத்தை பாடியவன் யார் என்று சொன்னால் மாமூலன். திருமூலன் பேசுவது நந்தி மரபு. இதெல்லாம் நான் இப்ப இணைச்சு இங்கேயே பேச முடியாது. ஆனா ஒரு அடையாளங்கள் அவ்வளவுதான். நந்த வம்சம் யார் என்று கேட்டால் இந்திய நாகரிகத்தின் முதல் நகரம், அதாவது அசோகர் இந்த பட்னா தான் முதல் தலைநகரம். சிந்துவெளி நாகரிகத்துக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட இந்திய நகரம் பட்னா அல்லது பாடலிபுத்திரம். இதற்கு முன்பாக நாகரிகத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டுமானால், சும்மா சில உதவிகள் வேண்டுமானால், ராகுல் சாங்கிருத்தியாயனுடைய சிம்ம சேனாபதியை படித்தால் கொஞ்சம் தெரியும். வட இந்தியாவிலே 3 விதமாக காந்தாரத்திலே இருந்த ஆரிய மரபு, அதுதான் குரு வம்சம். வெள்ளை நிற முடி, அதுதான் ஒரிஜினல் ஆரியர்கள். இப்ப நாம யாருமே ஆரியரும் கிடையாது, திராவிடரும் கிடையாது, எல்லாம் கலப்பு தான். அதற்கு பிறகு அஜாதசத்ருவினுடைய 2 அடிப்படை வரலாற்றை பார்த்தால் 2 தெரியும். ஒன்று அவனுடைய இடத்திலேயே புரோகித மரபில் இருந்தவர்கள், இன்னொன்று இங்கே இருந்த மக்களோடு கலந்து விட்ட